பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக ஓமைகள் வழியாக சத்தியங்களை நமக்கு விளக்கியிருக்கிறார். வேதத்தில் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் பேதுரு ஒரு முறை, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை விளக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். 23வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின பொழுது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகி தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஆம், அருமையானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கற்பித்த ஜெபத்தில், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று கற்பித்திருக்கிறார். எங்கள் கடனாளிகள், அதாவது நமக்கு கடனாளிகளாய் இருக்கிறவர்கள் யாரோ அவர்களை நாம் மன்னிக்கும் பொழுது, நாம் யாருக்கு கடன் பட்டிருக்கிறோமோ அவர்கள் நம்மை மன்னிப்பார்கள். ஆம், நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கீழே இருக்கிறவர், நம்மிலும் சிறியவராகிய மற்றவர்களை நாம் மன்னிக்கும் பொழுது நம்முடைய கடன்களை, அதாவது நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராயிருக்கிறார். நாம் சிறு துரும்பு, சிறு தூசி அளவு நாம் செய்கிற சில விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் இரத்தாம்பரம் போல சிவப்பாக இருக்கிற நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. லூக்கால சொல்லும் பொழுது, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்க வேண்டுமானால் நாம் நம்மிடத்தில் யாரெல்லாம் குற்றம் செய்திருக்கிறார்களோ, நமக்கு துரோகம் செய்திருக்கிறார்களோ, நம்மை அவமானப்படுத்தியிருக்கிறார்களோ, நிந்தித்திருக்கிறார்களோ அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். இதைதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தில் முதல் வார்த்தை, பிதாவே, இவர்களை மன்னி. ஆம், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். நாம் பல வேளைகளில் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாம் மன்னிப்பதற்கு தயங்கும் பொழுது இந்த வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டும். அவர்கள் தெரியாமல் செய்திருக்கலாம், அறியாமல் செய்திருக்கலாம் என்று நாம் நினைக்கும் பொழுதுதான் நமக்கு மன்னிக்கிற மனமே வரும். சில நேரங்களில் அவர்கள் வேண்டுமென்றே செய்திருப்பார்கள் என்று நாம் நினைக்கும் பொழுதுதான் அந்த குரோதமும் பகையும் அதிகமாக இருக்கும். அவர்கள் அறியாமல் செய்தார்கள் என்று சொல்லும் பொழுதுதான் நம்மை அறியாமலே ஒரு இரக்க குணமும் மன்னிக்கிற குணமும் நமக்கு வருவதை நாம் காண முடியும். பாருங்கள், நாம் எந்த அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையில் தான் கர்த்தர் நமக்கு அளப்பார். நாம் எந்த அளவுக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தேவன் கொடுப்பார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். நாம் எப்படி செய்கிறோமோ அப்படியே தேவன் செய்கிறார். இந்த இடத்தில் இந்த ஓமையில் சில காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது.
பரலோக ராஜ்யம் ஒரு ராஜாவுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. ராஜா ஒவ்வொருவரையும் கணக்கு பார்க்கிறார். யார் எப்படி நடக்கிறார்கள் என்பதை அவர் உற்று கவனிக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. அருமையானவர்களே, ஒரு ராஜாவின் இடத்தில் கடன் பட்டவன் 10,000 கடன் வாங்கியிருக்கிறான். 10,000 தாளந்து. தாளந்து என்று சொல்லும் பொழுது ஒரு தாளந்து என்பது 32 கிலோவுக்கு சமமாக இருக்கிறது. இந்த 32 கிலோ, இந்த தாளந்து என்பது 3000 வெள்ளிக்கு சமம். ஒரு வெள்ளி என்பது 2 தினாருக்கு சமம். அப்படி என்று பார்க்கும் பொழுது ஒரு தாளந்து என்பது 6000 தினாருக்கு சமம். இந்த தினார் என்ற மனிதனுடைய கூலி ஒரு தினார் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு தினார் என்பது கூலி. 2 தினார் சேர்ந்தது தான் ஒரு வெள்ளி. அப்படியானால் ஒரு நாளைக்கு அரை வெள்ளி தான் சம்பளமே. இப்படி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு முறை வரி செலுத்தும் பொழுது அவர் 2 பேருக்கு சேர்த்து, எனக்கும் உனக்கும் என்று சேர்த்து ஒரு வெள்ளி பணத்தை கொடுக்கிறார்கள். அப்படி ஒரு வெள்ளி பணம் என்பது ஒரு வருடத்துக்கு, அப்படியானால் 2 தினார். ஆக இப்படி கணக்கு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 10,000 தாளந்து என்பது ஏறத்தாழ 3 கோடி வெள்ளிக்கு சமம். 3 கோடி. நினைத்து பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? அப்போது ராஜாவிடம் கடன் பட்டவன் எவ்வளோ கடன் பட்டிருக்கான்? 3 கோடி. அந்த ராஜாவை பரிதாபப்பட்டு அவனுடைய கெஞ்சுதலுக்கும் இறைஞ்சுதலுக்கும் இறக்கப்பட்டு அவனை மன்னித்து விட்டார். ஆனால் அவனோ தன்னுடைய ஊழியக்காரன் மற்றொருவனிடம் அவன் சென்று அவன் பட்ட கடனை திருப்பி கேட்கிறான். ஆனால் அவன் பட்டதோ வெறும் 100 வெள்ளி காசு. 3 கோடி வெள்ளி காசு எங்கே இருக்கிறது? வெறும் 100 வெள்ளி காசு எங்கே இருக்கிறது? பல மடங்கு வித்தியாசம். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்க்குறியே, உன் கண்ணில் எவ்வளோ பெரிய மரக்கட்டை இருக்குது. நீ முதல்ல உன்னுடைய கண்ணை சுத்தம் பண்ணினா மற்றவனுடைய துரும்பு தெரியும் என்று சொல்வார். ஆகவே தான் இந்த நாட்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், மற்றவர்களிடம் குற்றம் பார்க்கிறோம், மற்றவர்களை மன்னிப்பதற்கு தயங்குகிறோம். ஆனால் நம்மிடத்திலே ஏகப்பட்ட குறைகள் இருக்கிறது, ஏகப்பட்ட தவறுகள் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு மனமிறங்கி அவர் மன்னிக்க தயாளம் பெருத்தவராய் இருக்கிறார். ஆனால் நாமோ ஒரு சிறு தவறை மன்னிக்க மறுக்கிறோம். நாம் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் அவரிடம் நடந்து கொள்கிறோம். ஆனால் தான் தேவன் சொல்லுகிறார், நீங்களும் அவனவன் தன் சகோதரர் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எதை அளக்கிறோமோ அந்த அளவின்படி தான் கர்த்தர் நமக்கு அளப்பார். ஆகவே இந்த சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்வோம். நாம் தேவனுக்கு முன்பாக தயாளம் நிறைந்தவர்களை காணப்படுவோம். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தின்படியாக நம்முடைய கடனாளிகளுக்கு நாம் மன்னிக்கிறது போலதான் தேவன் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பார் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை நாம் மன்னிப்போம், மறப்போம், அவர்களோடு சமாதானமாக இருப்போம். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நமக்குள் அந்த சமாதானம் நிலைக்க வேண்டுமானால் நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுதுதான் அந்த சமாதானம் நமக்குள் நிலைக்கும். மற்றவர்களை மன்னிப்பதனாலே தேவ சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் பெற்றுக்கொள்கிறோம். மற்றவர்களை மன்னிக்கிறதுனாலே நம்முடைய உள்ளமும் உடலும் நல்ல ஒரு சமாதானமாக இருக்கும். நிறைய பேருக்கு கேன்சர், மற்ற ப்ரெஷர், எல்லா விதமான நோய்கள் வருவதற்கு முக்கிய காரணமே மற்றவர்களை மன்னிக்காத குணம்தான். கால்களில் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு காரணமும் மன்னிக்காத குணம்தான். தயவாய் நீங்கள் அனைவரையும் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வியாதிகள் கூட மாறும். உங்கள் மனதில் சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். ஆகவே நாம் மன்னித்து மற்றவர்களை நேசித்து கர்த்தர் சொன்ன பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுவோம். அந்த அன்பின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.